நமஸ்காரம். சிவருத்ர சேனல் நேயர்களுக்கு வேங்கடம் ராம்நாராயண் அன்பு கலந்த வணக்கங்கள். என்றென்றும் மாற்றம் ஒன்றே மாறாது என்பதை துல்லியமாக கணக்கிட்டு அதன் பிரகாரம் வாழ்க்கையை ஓட்டிக்கொண்டிருக்கக்கூடிய துளாராசி அன்பர்களே, நண்பர்களே, இந்த வைகாசி மாதம், குரோதி வருடம் வைகாசி மாதம் 2024 14/5/2024 பிறக்கக்கூடிய வைகாசி மாதம் ஆயில்ய நட்சத்திரத்தில் மாலை 6:22 இருக்கக்கூடிய கடக ராசியில் பிறக்கக்கூடிய வைகாசி மாதம் நமக்கு எப்படி இருக்கும்? இந்த மாதத்தில், அதாவது நமக்கு 7ஆம் வீட்டில் இருந்த சூரியனும் குருவும் 8ஆம் வீட்டிற்கு போனாலும் அந்த 7ஆம் வீட்டில் நம்முடைய ராசி அதிபதியான சுக்கிரனோடு புதன் சம்பந்தப்பட்டிருப்பதால் நம்முடைய கணவன் மனைவிக்கு இடையே உள்ள உறவு என்பது மேம்படக்கூடியதாக அமைந்திருக்கிறது. அதனால் எதிர்காலத்தில் சந்ததி விருத்தியாவதற்கும் சாத்தியக்கூறுகள் அதிகமாக அமைந்திருக்கிறது. சுக்கிரனும் புதனும் சேர்ந்து இருப்பது, புதனுடைய காரகத்துவம் நமக்கு அதிகமாக இருந்தாலும் சுக்கிரன் நம்முடைய ராசி அதிபதி என்பதால் 7ஆம் வீட்டில் இருப்பதால் பலவிதமான லாபங்களை தரக்கூடியதாக இருக்கிறான். அது மட்டுமல்லாமல் 2ஆம் வீட்டை குருவும் சூரியனும் சேர்ந்து பார்க்கிறார்கள். அதனால் நமக்கு பல விதத்திலும் குருவினுடைய பார்வை என்பது நமக்கு மேன்மையை தரக்கூடியதாக அமைந்திருக்கிறது. 12ஆம் வீட்டையும் குரு பார்க்கிறார். அந்த வீட்டில் கேது இருக்கிறார். 6ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய செவ்வாய் ராகு 6ஆம் வீட்டில் இருப்பதனாலும் 5ஆம் வீட்டில் சனி இருப்பதனாலும், சனி தன்னுடைய சொந்த வீட்டில் இருப்பதனாலும் நாம் திரைத்துறையில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த இடத்திலிருந்து எதிர்பார்த்த லாபம் கிடைக்கக்கூடியதாக இந்த மாதம் அமைந்திருக்கிறது. ஒரு இடத்துக்கு நாம் போய் ஒரு ரெக்வஸ்ட் பண்ணுறோம் அல்லது ஒரு சான்ஸ் கேட்குறோம் அப்படின்னா நிச்சயமாக அந்த சான்ஸ் நமக்கு கிடைக்கக்கூடியதாக, திரைத்துறையில் இருப்பவர்களுக்கு நிச்சயமாக அந்த சான்ஸ் கிடைக்கும். அது ஒன்றும் சந்தேகமே வேணாம். அது மட்டுமல்ல, வெளிநாடு செல்பவர்களுக்கு இந்த 6ஆம் வீட்டில் ராகுவும் செவ்வாயும் இருப்பார். 7ஆம் வீட்டுக்குடையவனான செவ்வாய் நமக்கு 2க்குடையவனான செவ்வாய் ராகுவோடு சேர்ந்து மீனத்தில் இருக்கிறதுனால, 7ஆம் பார்வையாக சுக்கிரன் நம்முடைய வீட்டையும் பார்ப்பதனால, அதாவது துளாராசியை பார்க்கறதுனால, 2ஆம் இடத்தை குருவும் சூரியனும் பார்ப்பதனால வெளிநாடு செல்பவர்களுக்கு நிச்சயமாக ஒரு லாபத்தை தரக்கூடியதாக, அது படிக்கிறதுக்காக இருந்தாலும் சரி, வேலை நிமித்தமாக இருந்தாலும் சரி, அல்லது பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டதான் சார், எதுவுமே இல்லை சார், டூரிஸ்ட்டுக்கு ஒரு 2 மாதம் போகிறோம் அப்படின்னாலுமே நாம் நினைத்தது நடக்கக்கூடியதாக, விசாவோ அல்லது அதற்குரிய பர்மிஷனோ கிடைக்கக்கூடியதாக இந்த மாதம் அமைந்திருக்கிறது. அதில் ஒன்றும் சந்தேகமே வேண்டாம். அதே மாதிரி ப்ரமோஷனுக்கான பேப்பர் அல்லது இன்க்ரிமெண்ட்டுக்கான பேப்பர் எழுதக்கூடியதாக இந்த மாதம் கையில் வரும் வராதுன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனால் அந்த பேப்பர் எழுதி இந்த மாதம் அதை டிசைட் பண்ணக்கூடியதாக, நமக்கு நல்லதை மேன்மையை தரக்கூடியதாக அடுத்த 1-2 மாதங்களில் செய்தி வரணும் அப்படின்னா சில கம்பெனிஸில், கார்ப்பரேட் கம்பெனிஸில் கூப்பிட்டு பேசுவாங்க, உனக்கு இந்த கிரேடு போட்டிருக்கேன் அப்படின்னு. அது நல்ல விஷயமாக நமக்கு காதில் படக்கூடியதாக அமைந்திருக்கிறது துளாராசிக்காரர்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் 2ஆம் வீட்டிற்குரிய செவ்வாய் 6இல் இருப்பதால் மருத்துவத்துறையில் இருப்பவர்களுக்கு சின்ன சின்ன சங்கடங்கள் வந்தாலும் நல்லதொரு ஏற்றமும் மாற்றமும் வரும் என்பது சிறிதும் சந்தேகமில்லை. செலவுகள் அதிகமாக வரலாம், மருத்துவ செலவுகளும் அதிகமாக வரலாம். 2ஐயும் 12ஐயும் குரு பார்க்குறார். அதில் மருத்துவ செலவுகள் கொஞ்சம் அதிகமாக வரலாம். பிளான் பண்ணிக்கோங்க. எங்கேயாவது வெயில் காலம், சித்திரை வைகாசி அப்படிங்கிறதுனால வெளியில் போச்சே வாட்டர் எடுத்துகிட்டு போங்க குடிக்கிறதுக்கு. ஒரு ரொம்ப எக்ஸாஸ்ட் ஆகாமல் இருக்கிறது பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. கணுக்கால் மூட்டு வலிகள் வரக்கூடியதாக, மூட்டு வலி, ஷோல்டர் பெயின், அதிக தூரம் வண்டியில் போகிறதுனால வரக்கூடிய பெயின்கள், இதையெல்லாம் தவிர்ப்பது என்பது மிகவும் நல்லது. அது மட்டும் இல்லாமல் கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸில் இருக்கிறவர்களுக்கு சின்ன சின்ன சங்கடங்கள் எதிர்கொள்ளக்கூடியதாக அமைஞ்சிருக்கும். எல்லாமே போன இடத்துல எல்லா இடத்துலையுமே டீல் நம்ம முடிச்சிருவோம் அப்படின்னு சொல்ல முடியாது. அதனால் மனம் உடைந்து விட வேண்டாம். கொஞ்சம் ஒரு சில சங்கடங்கள் வந்தாலும் அதை எதிர்கொள்ளக்கூடிய தைரியமும் மனப்பக்குவமும் நமக்கு நம்முடைய தாய் தந்தருடைய ஆசை நமக்கு நிச்சயமாக இருக்குது. அது மட்டுமல்லாமல் நாம் வணங்கும் தெய்வம் நம்மை நிச்சயமாக காப்பாற்றும். நம்பிக்கையோடு இருங்கள். நல்லது நடக்கும். நன்றி, வணக்கம்.